பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் கான்செப்ட் அப்படின்ற பேப்பரில் இருக்கிற சேலஞ்சஸ் இன் டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிஜிட்டல் லிட்ரஸினா என்னென்னா, நம்ம சர்வே பண்ணுறோம் அப்படின்னாலே அது மெஷின்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றின அவேர்னஸ் எந்த அளவுக்கு நம்மளோட வேர்ல்டு இப்போ அட்வான்ஸ் ஆகிடுச்சோ டெக்னாலஜினால, அதே அளவுக்கு அதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. படித்தவங்க அதை பற்றின கிளியரான அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே தெரியும். ஆனால் அவேர்னஸ் இல்லாதவங்க ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், வேறு எந்த டிவைசஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் தெரியாமல் கண்டிப்பாக அதனால் அஃபெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி அதை பற்றின அவேர்னஸ் இல்லாதவங்க எல்லாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது தான் இந்த டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். டெக்னாலஜி பற்றின, டெக்னாலஜி டிவைசஸ் பற்றின அவேர்னஸ் இருக்கிறதுக்காக நம்ம படிக்கிறது தான் டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்கிறோம். இதில் உள்ள சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய க்ரைம்லேருந்து சின்ன நெட்வொர்க் இஷ்யூ கூட சேலஞ்சஸில் தான் வரும். ஸோ இப்போ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நெட்டாக இருக்கட்டும், அதுவும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே தான் வரும். அது இருக்கிற அந்த மொபைல் ஃபோனும் இந்த டிஜிட்டல் லிட்ரஸிக்குள்ளே தான் வரும். ஸோ இன்டர்நெட்டாக இருக்கட்டும், அதை நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே தான் வருது. ஸோ அதை பற்றின அவேர்னஸ், அதில் இருக்க அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்த பற்றின அவேர்னஸ் நம்மளுக்கு இல்லைனாலும் அதுவே இந்த வேர்ல்டில் சர்வே பண்ணுறதுக்கு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த டிஜிட்டல் லிட்ரஸியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான சில சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட். இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிஜிட்டல் லிட்ரஸிக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா இன்டர்நெட் இல்லை அப்படின்னா எந்த ஒரு டிவைசஸும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டர்நெட் அப்படின்றது ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இன்டர்நெட்டில் பிளென்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ரிசல்ட்டுமே நம்மளுக்கு கண்டிப்பாக கூகுள் வந்து ஷோ பண்ணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த எஜுகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் எந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை மட்டும் நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணாலுமே எஜுகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற எல்லா ரிசல்ட்டுமே நம்மளுக்கு ஷோ ஆகும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம தேடி எடுக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ ஈவன் லைப்ரரி கூட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும்போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ப்ரைவசி அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒருத்தங்க வீட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஈவன் லாக்கர் கூட இந்த இடத்துல தான் இருக்குது, அதுக்கு பின் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டூர் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அது ஒரு ஃபேன்சியான விஷயம் மாதிரி அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அதுவே அவங்க வீட்டில் தெஃப்ட் நடக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆகுது. ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சைபர் கிரைம் என்ற ஒரு விஷயத்துக்கு தூண்டுதலாக இருக்குது. ஸோ நிறைய தெஃப்டெல்லாம் நடக்கிறதுக்கு ரீசனாக இருக்கிறதும் இந்த இன்டர்நெட் தான். எப்படி இன்டர்நெட் மூலமாக நம்மளோட ப்ரைவசி வந்து பறிபோகுதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, இன்னொரு பக்கம் அதுக்கு ரீசனாக அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களே ஷேர் பண்ணுறதுனால தான் மற்றவங்களுக்கு அது தெரிய வருது. இல்லைன்னா அவங்களுக்கு தெரிய வராது இல்லையா? ஸோ நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்மளே ப்ரைவசியாக வச்சுக்காமல் அதை பப்ளிக் பண்ணும்போது தான் அதனால் வர்ற நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும்போது இப்போது நிறைய பாஸ்வேர்ட் போட்டு வைக்கலாம், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை செக்யூர் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் அக்கௌண்ட் போட்டு வைக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனாலுமே சில ஹேக்கர்ஸ் வந்து எப்படியாவது நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை ஹேக் பண்ணிடுறாங்க. இப்போ வாட்ஸ்அப்புக்கு நம்பர் மட்டும் இருந்தாலே போதும், நம்மளோட வாட்ஸ்அப்பை அவங்களால ஹேக் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா அக்கௌண்ட்டையுமே ஈஸியாக ஹேக் பண்ணி அவங்க அதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஹேக்கிங்லேருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரஸி பற்றின அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். மாதிரி ஹேக்கர்ஸ்டேருந்து எப்படி நம்மளோட ஃபோனை, நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணிக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு வரும்போது
நிறைய இல்லீகல் தெஃப்ட் எல்லாமே ஆன்லைனில் நடக்கும். நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் ஆகும். நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட அக்கௌண்ட்டை வேறு யாராவது யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளோட பேரில் வேறு யார்கிட்டையாவது மணி கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சைபர் கிரைம் ப்ராப்ளம்ஸ், ஃபோட்டோஸ் வச்சு மாஃப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஆஸ்பெக்டாக இருக்குது. இதில் ஜெண்டர் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே காமனாக எல்லா பீப்புளுமே இதில் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. படிக்காதவங்க தான் இதில் நிறைய சஃபர் ஆகுறாங்க அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியாது. படித்தவங்களும் கூட இதனால நிறையவே பாதிக்கப்படுறாங்க. பேங்க்கில் நிறைய அமௌண்ட் இருக்கிறவங்க சின்ன ஓடிபி ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அவங்கள விட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா லோ அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது படிக்காதவங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின அவேர்னஸ் இல்லை, டிஜிட்டல் வேர்ல்டை பற்றி அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல முடியாது. படித்தவங்களுக்குமே சில பேருக்கு எப்படி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம், இன்டர்நெட் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நம்ம படித்ததுக்கும் நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்கும் சுத்தமாக கனெக்ஷனே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு டிஜிட்டல் வேர்ல்டை பற்றின அவேர்னஸோடு இருக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். லோ அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மைனராக அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னவாக இருக்கும்னா, ஃபோனில் வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க, ஈஸியாக யார்கிட்ட வேணால் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். வைஃபை பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் அடிக்ட் ஆவாங்க, செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆவாங்க, கேம் விளாடுவாங்க. இப்போ ரீல்ஸ் போடுறது கூட அவங்களுக்கு ஒரு அடிக்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த ஃபோன்லேயே அடிக்ட் ஆகாமல், இன்டர்நெட்டில் டிஜிட்டல் வேர்ல்டுலேயே அடிக்ட் ஆகாமல் அதை பற்றின ப்ராப்பரான அவேர்னஸ் கொடுத்து அவங்கள கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லோ அவேர்னஸ் அப்படின்றதுல இதுவுமே வரும். ஏன்னா நிறைய டீனேஜர்ஸ், சின்ன சின்ன குழந்தைங்கள் எல்லாமே அவங்களோட உயிரை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பேரண்ட்ஸும் டீச்சரும் சரியாக அவங்கள கைட் பண்ணல அப்படின்னா தான் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே நடக்கும். ஸோ அவங்கள கரெக்டாக கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, குளோபல் டிஜிட்டல் டிஸ்பாரிட்டிஸ். இப்போது சில வெப்சைட்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வீடியோ வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து அப்லோட் பண்ணுறாங்க. அந்த வீடியோஸ் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறோன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அது அலௌட் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்காம போயிடும். அந்த வீடியோவில் நிறைய எஃபெக்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். அதை நம்ம பார்க்கணுன்னு நினைக்கும் போது இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும்போது நம்மளுக்கு அது வந்து ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் தானே. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அங்கே கிடைக்கிறதில்ல, ஒரு இன்டிஃபரன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பர்டிகுலர் ஏரியாஸில் வந்து நெட் இஷ்யூஸ் இருக்கும். இன்டர்நெட் அப்படின்றது எல்லாருக்குமே காமனாக கிடைக்காது. சில ஏரியாஸ்க்கு மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சில ஏரியாஸ்க்கு நெட்வொர்க்கே கிடைக்காது. அப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் கூட ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா எஜுகேஷன் கேப் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது இருக்கிற எல்லா இன்ஸ்டியூஷன், அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டிஜிட்டலை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பற்றின ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாததுனால தான் சைபர் கிரைம், கேம் அடிக்ஷன், இது மாதிரி ப்ராப்ளம்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க. அவங்க படிக்கிற இடத்துல அவங்களுக்கு இதை பற்றின கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் கேப் அப்படின்னு சொல்லும்போது, படிக்கிற இடத்துல அவங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் கொடுக்காம வேர்ல்டில் அவங்க சர்வை பண்ணணும், அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மற்ற எல்லா எலமெண்ட்ஸை பற்றியும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேயே இது மட்டும்தான் உனக்கு வழி, இப்படி மட்டும்தான் நீ போக முடியும், இந்த ஜாப் தான் நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல், இன்டர்நெட்டில் plenty ஆஃப் ஜாப் இருக்குது, அதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும். அவங்கள ஒரு நேரோ வேல கைட் பண்ணாமல் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையுமே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ டிஜிட்டல் லிட்ரஸியை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க எந்த ஒரு கம்பெனியும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். அவங்களாவே ஆன்லைனில் பார்த்து தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆன்லைனில் இருக்கிற எந்த ஒரு ஜாப் வேணாலும் அவங்களே சூஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ண முடியும். இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால ஆன்லைனில் நம்மளுக்கு தேவையான, நம்மளுக்கு பிடிச்ச, நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஒரு ஜாபை நம்மளே சூஸ் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஜிட்டல் டிவைடு. அதாவது இப்போ பாப்புலேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. செல்ஃபோனோட தேவையாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட்டோட தேவையாக இருக்கட்டும், ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஒரே ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேயே நிறைய கம்ப்யூட்டர் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் ஒரே டைமில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுனால நிறைய நெட்வொர்க் இஷ்யூ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஜாஸ்தி ஆகும்போதும், டெக்னாலஜி ரிலேட்டடாக மக்களோட தேவைகள் வந்து ஜாஸ்தி ஆகும்போது
அதனால ஏற்படுற நெட்வொர்க் இஷ்யூவும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் முகத்தை பார்த்து பேசிகிட்டு இருந்த அவங்க இப்போ செல்ஃபோன்லேயும் வீடியோ கால்லையும் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் வர்றதுக்கும் இது ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தான் டிஜிட்டல் லிட்ரஸியால் நம்மளுக்கு வர்ற சேலஞ்சஸாக இருக்குது. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.